ஃபோக்கஸ் இந்த கான்செப்ட் பற்றி முன்னாடியே ஒரு சில வீடியோஸில் நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தாலும் இந்த ஒரு வீடியோ போதும் உங்களுடைய ஃபோக்கஸ் லெவல்ஸை 3 டைம்ஸ் இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணணும். இப்போ நான் சொல்ல போகிற இந்த பாயிண்ட்ஸை வந்து ஜஸ்ட் கேட்டுட்டு விட்டுறாமல் அதை புரிஞ்சுக்கணும். அந்த ஆழமான புரிதலோடு சேர்ந்து உங்கள் லைஃப்பில் சின்சியராக அடுத்த ஒரு 3 மந்த்ஸ்க்கு நீங்கள் அப்ளை பண்ணி பாருங்கள். உங்களோட எஃபர்ட், அதுக்கான ரிசல்ட்ஸ் டெஃபினட்டாக நெக்ஸ்ட் லெவலில் இருக்கும். ஸோ நான் ஸ்டார்ட் பண்ணுறேன். ஃபர்ஸ்ட் 3 பாயிண்ட்ஸ் என்னென்ன செய்யணுன்றதுக்கு முன்னாடி நம்மளோட மைண்ட் செட்டில் சில கரெக்ஷன்ஸ், அதாவது ஃபோக்கஸ் அப்படின்ற ஒரு டாபிக் பற்றி நம்ம என்ன புரிஞ்சு வச்சுக்கிறோன்றது தான் பேஸ், அதுதான் ஃபவுண்டேஷன். அதுக்கப்புறம் நம்ம என்ன மாதிரி ஆக்ஷன்ஸில் நம்ம அந்த சேஞ்சஸ் கொண்டு வரலான்னு பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் நீங்கள் ஃபோக்கஸ் பற்றி புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம், நீங்கள் எடுத்துக்கிட்ட காரியத்தில் ஒரு கவனத்தோட ஃபோக்கஸ்டாக இருக்கிறது உங்களுடைய ரெஸ்பான்சிபிலிட்டின்னு புரிஞ்சுக்கணும். நம்மளுக்கு கோல்ஸ் இருக்கும், நம்ம நிறைய டார்கெட்ஸ் வச்சுருப்போம், நம்ம அதுக்காக முயற்சி பண்ணிகிட்டு இருப்போம். ஆனால் நம்ம எல்லாருக்குமே பர்சனல் லைஃப்னு இருக்குது, அதில் நிறையா இஷ்யூஸ், ப்ராப்ளம்ஸ், அதை கவனிக்க வேண்டிய நிறைய காரியங்கள் நம்மளுக்கு இருக்கும். அந்த ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி நம்மளுக்கு இருக்கும். ஸோ என்ன இருந்தாலும் சரி, இப்போ நம்ம ட்ராக்கில் ட்ராவல் பண்ணுற மாதிரி வச்சுக்கோங்களேன். இப்போது அங்கேருந்து சின்ன ஒரு டிஸ்டர்பன்சஸ் வந்தாலோ இல்லை வேறு ஏதாவது கமிட்மெண்ட்ஸ் வந்தாலோ, ஸோ அப்படி இப்படி ஆனாலுமே திரும்பவும் நீங்கள் மறுபடியும் இந்த ட்ராக்குக்கு வந்து உங்கள் வேலையை செய்ய வேண்டியது உங்களுடைய பொறுப்புன்றதை நம்ம புரிஞ்சுக்கணும். நம்ம எக்ஸ்கியூசஸ் சொன்னாலோ இல்லை நடக்கிற டிஸ்ட்ராக்ஷன்ஸ்க்கு நம்ம பொறுப்பெடுத்துக்காமல், ஓகே இதனால என்னால் ஃபோக்கஸ்டாக இருக்க முடியல, இவங்கெல்லாம் வந்துட்டாங்க, இவங்க என்ன இங்கே கூப்பிட்டாங்க, இந்த ஒரு வேலை வந்துருச்சு, இந்த ஒரு கமிட்மெண்ட் வந்துருச்சு, அதனால தான் நான் என்னால் ஃபோக்கஸ்டாக இருக்க முடியல, இல்லைனா நான் செஞ்சுருப்பேன், இப்படி நம்ம சொல்கிறதுனால அதுக்கான லாஸ் நம்மளுக்கு தான். ஸோ ஃபோக்கஸ்டாக இருக்கணும்னா முழுக்க முழுக்க அது என்னுடைய பொறுப்பு, நான் தான் அதுக்கான ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்கணும்னு நீங்கள் மைண்டில் முடிவு பண்ணிக்கோங்க. 2வது பாயிண்ட், நீங்கள் எவ்வளோ நாளும் பிளான் பண்ணலாம், நிறைய டாஸ்க்ஸாக வந்து அடுக்கிக்கிட்டே போகலாம், இதெல்லாம் செஞ்சு முடிச்சிடணும் அப்படின்னு மனசுலையோ இல்லை பேப்பர்லேயோ இல்லை ஸ்டிக்கி நோட்லேயோ எல்லாமே நீங்கள் பிளானிங் பண்ணலாம். பட் அது நம்மளோட வளர்ச்சியை காட்டவே காட்டாது. எது நம்மளுடைய வளர்ச்சியை ரிஃப்ளெக்ட் பண்ணும்? நான் போட்ட லிஸ்ட் ஆஃப் ஐட்டம்ஸில் எதெல்லாம் என்னால் செய்ய முடிஞ்சிருக்கோ, எதெல்லாத்தையுமே நான் அக்கம்ப்ளிஷ் பண்ணியிருக்கேனோ அது மட்டும்தான் என்னுடைய க்ரோத்தை காட்டும். ஸோ இட் இஸ் நாட் அபவுட் வாட் யூ பிளான், ஹவு மச் யூ பிளான், இட் இஸ் ஆல்வேஸ் அபவுட் வாட் யூ ஆர் ஏபிள் டு டூ. ஸோ அந்த டிஃப்ரென்ஸை புரிஞ்சுக்கோங்க. ஏன்னா நிறைய தருணத்தில் நம்ம பிளான் போடும்போதே அது ஏதோ நம்ம சாதிச்சிட்ட மாதிரி நம்மளுக்கு ஒரு ஃபீலிங் கொடுக்கும். பட் பிளானிங் வேறு, டூயிங் வேறு, இது ரெண்டுத்துக்கும் டிஃப்ரென்ஸ் நம்ம புரிஞ்சுக்கணும். அண்ட் 3வது விஷயம், இப்போ இருக்கிற கரண்ட் லைஃப் ஸ்டைலில் நம்மளுடைய நேரமும் அந்த நேரத்தில் நம்ம எந்த அளவுக்கு கவனத்தோடு இருக்க முடியும், அந்த அட்டென்ஷன், இதுதான் பெரிய ஒரு மதிப்பு, இதுதான் நம்மளுடைய மிகப்பெரிய சொத்து. இங்கே ஜெயிக்கிறதும் ஈஸி, இங்கே தோக்குறதும் ரொம்ப ஈஸி. எப்படி சொல்கிறேன்னா, ஒரு நாளில் நம்ம ஜெயிக்கணும் அப்படின்னா எந்த அளவுக்கு நம்ம நேரத்தை சரியாக யூஸ் பண்ணுறோம், எந்த அளவுக்கு அந்த நேரத்தில் நம்ம கவனத்தோட நம்ம காரியங்களெல்லாம் செஞ்சு முடிக்கிறோமோ நம்மளோட அவுட்புட் நல்லாவே இருக்கும், குவாலிட்டியாக இருக்கும், நம்ம எஃபிஷியன்சி பில்ட் ஆகும். ஆனால் அதே நேரம் தோக்குறது ஈஸி. ஏன் சொன்னேன்னா, நம்ம அவ்வளோ ஈஸியாக டிஸ்ட்ராக்ட் ஆகிறதுக்கு இங்கே போதுன்ற அளவுக்கு விஷயங்கள் இருக்குது. நம்மளுடைய கவனம் கொஞ்சம் மிஸ் ஆயிடுச்சு அப்படின்னா டெஃபினட்டாக அன்னைக்கான அவுட்புட் நல்லாவே இருக்காது, அது உங்களுக்கே தெரியும். ஸோ அட்டென்ஷன் இஸ் ரியலி அன் அசெட். மைண்ட் செட் ரிலேட்டடாக பார்த்தாச்சு. இப்போ நம்ம தினசரி லைஃப் ஸ்டைலில் கொண்டு வர வேண்டிய சில சேஞ்சஸ், ஆக்ஷன் ஐட்டம்ஸ் பார்த்துடலாமா? நம்பர் 1, டெய்லி தூங்க போகிறதுக்கு முன்னாடி அடுத்த நாள் நம்ம செய்ய வேண்டிய ஒரு டாப் 3 ஐட்டம்ஸை ஒரு லிஸ்ட்டாக போடுங்க. ரொம்ப ஜாஸ்தி வேண்டாம், மேபி மினிமம் 3 to மேக்ஸ் 5 ஐட்டம்ஸ் உங்கள் லிஸ்ட்டில் இருக்கட்டும். ஓரளவுக்கு ஒரு கிளாரிட்டியோடு நம்ம அந்த லிஸ்ட் வந்து மெயின்டைன் பண்ணணும். ஸோ தேட் மார்னிங் எந்திக்கும் பொழுது இன்றைக்கி என்னடா நம்ம செய்யணும், இன்றைக்கி என்ன வேலையை நம்ம முடிக்கணும், ரொம்ப கன்ஃபியூஸ்டாக இருக்கே அப்படின்ற ஸ்டேட் இல்லாமல், இன்றைக்கி இந்த வேலை தான் செய்ய போகிறோம், இதுதான் ஃபஸ்ட்டு செய்ய போகிறோம், இது செகண்ட், இது தேர்டுன்ற ஒரு கிளாரிட்டியோடு அந்த டே ஸ்டார்ட் ஆகணும். இதுக்கு ரிலேட்டடாக நெக்ஸ்ட் பாயிண்ட், கிளாரிட்டி பீட்ஸ் ப்ரோக்ராஸ்டினேஷன். நம்ம நிறைய விஷயங்களை வந்து தள்ளி போட்டுக்கிட்டே இருக்கிறதுக்கான ரீசன் நம்மளுக்கு ஒரு கிளாரிட்டி இல்லை, அந்த அளவுக்கு நம்ம தெளிவாக நம்ம வந்து டிசைட் பண்ண மாட்டோம். அதனாலேயே நம்ம விஷயங்கள் எல்லாம் லாஸ்ட் மினிட் வரைக்கும் நம்ம போஸ்ட்போன் பண்ணிகிட்டே இருப்போம். இப்போது ஒரு சில டாஸ்க்ஸ் எல்லாம் வந்து அடுத்த வாரம் நம்ம செய்யணும். இப்போது நெக்ஸ்ட் மண்டே இந்த ஒரு வீடியோ நான் ஷூட் பண்ணணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் அப்படின்னா, இது எனக்கான ஒரு டாஸ்க், டு டூ ஐட்டம், ரைட்? இதை நான் எப்படியும் கேலண்டரில் போட்டாகணும். மெமரி எல்லாம் நம்புறது வந்து நான் அந்த அளவுக்கு ஐ ஒன்ட் பி வெரி ஷுவர், சரியா? ஆல்வேஸ் நம்ம வந்து பார்க்குற இடத்துல ஏதாவது கேலண்டரில் தட் ஹேஸ் டு பி ரிட்டன். இப்போது உங்கள் லிஸ்ட்லேயோ இல்லை உங்கள் கேலண்டர்லேயோ இல்லை அப்படின்னா டெஃபினட்டாக அது அவுட் ஆஃப் மைண்டு தான், அவ்வளோதான், அது அப்படியே வேனிஷ் ஆகிடும்.
இப்போ நான் அந்த லிஸ்ட்டை நான் போடும் பொழுது ஐ ஷுட் பி வெரி பர்ட்டிகுலர். இப்போ மண்டே இந்த ஒரு கான்டென்ட் வந்து நான் ஷூட் பண்ண போறேன் அப்படின்னா, எந்த அளவுக்கு நான் டீட்டெயில்ஸ் குடுக்க முடியுமோ, எந்த அளவுக்கு நான் என்னோட டைரியில வந்து நோட் பண்ணிக்கணும். தட் ஓகே மண்டே இந்த டாபிக் நம்ம பேச போறோம். இந்த ட்ரெஸ் நம்ம போட்டுப்போம். இந்த செட்டப்ல நான் வீடியோ எடுப்பேன். இந்த வீடியோக்கான டைட்டில் இதுதான். எந்த அளவுக்கு நான் டீட்டெயில்ஸ் குடுக்குறேனோ, ஸோ தட் மண்டே மார்னிங் அட்லீஸ்ட் அந்த வீடியோ ஷூட் பண்ணணும் அப்படின்னு நான் ரெடி ஆகணும்னு நினைச்சேன்னா, அப்போ வந்து எந்த ஒரு கிளாரிட்டி இல்லாம நான் இருந்தேன். என்ன பேச போறேன்னே தெரியல. என்ன டாபிக், எங்க நம்ம ஷூட் பண்ண போறோம், எதுவுமே தெரியாம இருக்கும் பொழுது நான் அத அவாய்ட் பண்ணிருவேன். அத நான் வந்து ஓகே அப்புறம் பார்த்துக்கலாம். இப்போ நான் டயர்டா இருக்கேன். எனக்கு இப்போ இந்த வேலை இருக்கு அப்படின்னு நம்ம தள்ளி போட்டுக்கிட்டே இருப்போம். ஸோ அத அவாய்ட் பண்றதுக்கு தான் ஒரு விஷயம் நீங்க செய்யணும்னு முடிவு பண்ணிட்டீங்க அப்படின்னா, எவ்வளோ தூரம் முடியுமோ அத ஃபர்ஸ்ட் அதுக்கான டீட்டெயில்ஸோட பிளான் பண்ணுங்க. ஸோ தட் நீங்க ரெடியா இருப்பீங்க. அந்த டைம் வரும்போது வேற எத பத்தியும் யோசிக்க மாட்டோம். டக்குன்னு அந்த வேலையில நம்ம ஸ்டார்ட் பண்ணிடுவோம். நெக்ஸ்ட் பாயிண்ட், டீப் ஒர்க் இஸ் மேஜிக். இப்போ படிப்பு ரிலேட்டடாக ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேனே. இப்போ நான் படிக்க போகிறேன், யாரும் என்னை டிஸ்டர்ப் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்கிறதுக்கு பதிலாக அடுத்த 1 hour நான் படிக்க போகிறேன், அடுத்த 45 minutes நான் படிக்க போகிறேன். ஸோ பி டாஸ்க் டிஃபைன்டு, பி டைம் டிஃபைன்டு. ஸோ என்ன செய்ய போகிறோம், இப்போ நம்ம எந்த சப்ஜெக்ட் படிக்க போகிறோம், எவ்வளோ நேரத்துக்கு நம்ம படிக்க போகிறோம், இந்த ஒரு டைம் பாக்ஸ்டாக நீங்கள் இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு டிஸ்ட்ராக்ஷன்ஸ் வரும்ல. டயர்டாக இருக்குது, ரொம்ப போரிங்காக இருக்குது, அந்த மாதிரி தாட்ஸ் எல்லாம் நம்மளுக்கு வராது. மைண்டில் நான் இந்த ஒரு வேலையை செய்கிறதுக்கு முன்னாடி என் மைண்டுக்கு நான் கொடுக்குற இன்புட்டே வந்து அடுத்த 1 hour வந்து நம்ம படிக்க போகிறோம் அப்படின்ற ஒரு இன்புட் தான் நான் கொடுக்குறேன். அப்போது நானே என் மைண்டை ப்ரோக்ராம் பண்ணிக்கிற மாதிரி, இந்த டைம் நம்ம இந்த வேலையை மட்டும்தான் செய்ய போகிறோம் அப்படின்னு. அதே நேரம் நம்மளுக்கு வந்து எந்த டிஸ்ட்ராக்ஷன் வந்தாலும் ஓரளவுக்கு அதை ஹேண்டில் பண்ணுறதுக்கு வில் பி இன் அ பெட்டர் ஸ்டேட். இன்ஸ்டெட் ஆஃப் தேட் நம்ம வந்து எப்போ ஆரம்பிக்கிறோம், எப்போ முடிக்கிறோம் எதுவுமே தெரியாமல் ஓகே நம்ம படிக்கிறோம் அது வந்து அப்படியே போயிட்டே இருக்கும். அது அந்த அளவுக்கு எஃபிஷியண்ட்டாக இருக்காது. அண்ட் சொல்லவே வேண்டாம், எப்போல்லாம் நீங்கள் டீப் ஒர்க் விண்டோஸ் எஸ்டாப்ளிஷ் பண்ணுறீங்களோ, அது ஒரு நாளைக்கு வந்து ஒரு 1 hour டீப் ஒர்க் விண்டோஸ் இருந்தாலும் தட் இஸ் மச் பெட்டர். அண்ட் நீங்கள் டீப் ஒர்க்கில் இருக்கும் பொழுது டெஃபினட்டாக ஃபோனாக இருக்கட்டும், இல்லை எனி கைண்ட் ஆஃப் டிஸ்ட்ராக்ஷன்ஸ், இது எல்லாமே அவுட் ஆஃப் சைட். ஃபோனை பக்கத்துலேயே வச்சுட்டு நம்ம படிக்கணும்னு எதிர்பார்க்கறது அது அந்த அளவுக்கு எவ்வளோ ப்ராக்டிக்கலி பாசிபிள்னு தெரியல. நெக்ஸ்ட் ஒன், நைட்டு தூங்க போகிறதுக்கு முன்னாடி டு டூ லிஸ்ட், அடுத்த நாள் என்ன செய்யணும்னு நம்ம எழுதணும்னு சொல்லியிருந்தேன். அதோடு சேர்த்து அன்னைக்கு நம்ம எதெல்லாம் அக்கம்ப்ளிஷ் பண்ணியிருக்கோம் அப்படின்றதையும் எழுதணும். டு டூன்றது வந்து நம்ம மைண்டில் இருக்கிற ஒரு மேப் தான். அதை தான் நம்ம பேப்பர் ஃபார்முக்கு நம்ம கொண்டு வரோம். பட் நீங்கள் வந்து இன்றைக்கி நான் என்னெல்லாம் செஞ்சு முடித்தேன் அப்படின்ற அந்த அக்கம்ப்ளிஷ்டு லிஸ்ட்டையும் நீங்கள் போடும் பொழுது அப்போ தான் உங்களுக்கே ஒரு ரியாலிட்டி பிக்சர் நம்மளுக்கு கிடைக்கும். ஓகே, இது எல்லாமே வந்து தனித்தனி புக்கில் எழுதாதீங்க. ஒரே சைடு ஒரு டைரியில் ஒரு நாள் போட்டிங்கன்னா கம்ப்ளீட் பிக்சர் உங்களுக்கு தெரியணும். அன்னைக்கு டு டூ என்ன எழுதுனீங்க, அன்னைக்கு நைட் அந்த என்னெல்லாம் விஷயம் நம்ம அக்கம்ப்ளிஷ் பண்ணியிருக்கோன்றதும் அங்கே இருக்கணும். ஸோ அதை பார்க்கும் பொழுது உங்களுக்கு தெரியும், ஓகே நம்ம இவ்வளோ பிளான் பண்ணோம், பட் இதெல்லாம் செஞ்சு முடிச்சிருக்கோம். இட்ஸ் ஓகே. சில நாட்கள் வந்து அதில் ஒரு ஐட்டம் கூட நம்மளால் செய்ய முடியாட்டி கூட இட்ஸ் ஓகே. பட் அதில் ஏதாவது 1-2 ஐட்டம் நீங்கள் ஃபினிஷ் பண்ண ஆரம்பிக்கிறீங்கன்னு வைங்களேன். ஸ்டார்டிங்கில் எல்லாருக்குமே அப்படி தான் இருக்கும் இதை ப்ராக்டிஸ் பண்ணும்பொழுது. பட் நீங்கள் போக போக அதுவே ஒரு மோட்டிவேஷன் க்ரியேட் பண்ணும். அண்ட் நீங்கள் அதெல்லாம் அக்கம்ப்ளிஷ் பண்ணதை நீங்கள் எழுதும்போது நெக்ஸ்ட் டேவை நீங்கள் வந்து ஒரு சின்சியரிட்டியோட நீங்கள் அப்ரோச் பண்ணுவீங்க. நெக்ஸ்ட் டே எஸ் நம்ம இதை பிளான் பண்ணோம், என்னன்னாலும் இதை நான் முடிச்சிருவேன், இதுதான் எனக்கு ப்ரையாரிட்டி அப்படின்னு நம்மளோட ப்ராமிசஸை நம்ம எப்போ ஃபுல்ஃபில் பண்ணுறோமோ அது ஒரு தனி சந்தோஷத்தை நம்மளுக்கு கொடுக்கும். லாஸ்ட் ஒன், டைம் அண்ட் எனர்ஜி மேனேஜ்மெண்ட். ஃபோக்கஸ்டாக இருக்கணும், டாஸ்க்ஸ் எல்லாம் ப்ரையாரிட்டைஸ் பண்ணும் பொழுது டைமை வந்து கண்டிப்பாக நீங்கள் ப்ராப்பராக ஷெட்யூல் பண்ணிப்பீங்க. டைம் மேனேஜ்மெண்ட் பற்றி உங்களுக்கே தெரியும். பட் இதில் நிறைய பேர் மிஸ் பண்ணுற ஒரு விஷயம் எனர்ஜி மேனேஜ்மெண்ட். நம்ம எல்லாருக்குமே ஒரே மாதிரி எனர்ஜி லெவல்ஸ் இருக்காது ஒரே நேரத்தில். கரெக்டாக ஒரு சில பேர் ஏர்லி மார்னிங் ஹவர்ஸ் ப்ரிஃபர் பண்ணுவாங்க, ரொம்ப அது அப்படியே அமைதியாக இருக்கும். ஒரு சில பேர் மத்தியானம் அந்த சாப்பிட்டதுக்கப்புறம் இருக்கிற ஒரு கப்புள் ஆஃப் ஹவர்ஸ் வந்து அவங்களுக்கு அவ்வளோ சூட்டபுளாக இருக்காது. ஏன் இவ்வளோ தெளிவாக சொல்கிறேன்னா, ஏன்னா நான் அந்த கேட்டகரி. அதே மாதிரி ஒரு சில பேர் நைட் ஹவர்ஸ் ப்ரிஃபர் பண்ணுவாங்க, யாரும் டிஸ்டர்ப் பண்ண மாட்டாங்க, அகைன் ரொம்ப அமைதியாக இருக்கும். ஸோ உங்களுக்கு எந்த டைம் சூட்டாக இருக்கோ, எந்த டைம் நீங்கள் வந்து எனர்ஜி எஃபிஷியண்ட்டாக உங்களால் ஒர்க் பண்ண முடியுமோ அதுக்கேற்ற மாதிரி டாஸ்க்ஸை பேட்ச் பண்ணிக்கோங்க. நீங்கள் டல்லாக இருக்கும் பொழுது நீங்கள் வந்து கஷ்டமான சப்ஜெக்ட் எடுத்து படிக்கணும்னு உட்கார்ந்தோன்னா டைம் தான் வேஸ்ட் ஆகும். நம்மளால் எதுவுமே உருப்படியாக செய்ய முடியாது. ஸோ எப்போ நம்ம ரொம்ப அலர்ட்டாக இருப்போமோ, எப்போ வந்து நம்ம நல்ல ஒரு எனர்ஜி லெவல்ஸில் இருப்போமோ அப்போ ஹை ப்ரையாரிட்டி டாஸ்க்ஸ் நம்ம ஷெட்யூல் பண்ணலாம். அதே மாதிரி டல்லாக இருக்கிற ஹவர்ஸ் வந்து ஐ ஆல்வேஸ் ப்ரிஃபர் அந்த சிம்பிள் பேட்ச் டாஸ்க்ஸோ ஆர் ஏதாவது லோ லெவல் எடிட்டிங் ஏதாவது பண்ணணும். ஸோ சம்திங் லைக் தட் நான் வந்து பிளான் பண்ணிப்பேன். ஸோ தட் வேலையும் முடிஞ்ச மாதிரி இருக்கும். அதே நேரம் நான் வந்து டைமை ஜஸ்ட் நான் வேஸ்ட் பண்ண
மாட்டேன், ரைட்? ஸோ இந்த மாதிரி நீங்கள் பிளான் பண்ணிங்கன்னா டெஃபினட்டாக உங்களுக்கு நல்ல ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கும். இன்றைக்கி நான் ஃபோக்கஸ் பற்றி சொன்ன இந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் ஜஸ்ட்டு கேட்டுட்டு விட்டுறாதீங்க. அதை புரிஞ்சுக்கிட்டு உங்கள் லைஃப்பில் நீங்கள் அப்ளை பண்ணி பாருங்கள். டெஃபினட்டாக உங்களுக்கு சேஞ்சஸ் வரும். இது ஒரு பெரிய டாபிக். பட் அஸ் அ பிகினர் லெவல்லையோ இல்லை நம்மளோட லைஃப் ஸ்டைலில் சின்ன சின்ன சேஞ்சஸ் எப்படிலாம் நம்ம கொண்டு வந்தால் அந்த ரொட்டீன் இன்னுமே கொஞ்சம் டிஃபைன்டாக இருக்கும் அண்ட் உங்களோட ரிசல்ட்ஸ் பெட்டராக இருக்கும்ன்ற ஐடியாவில் இந்த டாபிக் நான் ப்ரெசென்ட் பண்ணியிருக்கேன். பிஃபோர் ஐ க்ளோஸ் ஃபோக்கஸ், ஐ திங்க் அது அவ்வளோவா கிளியராக இல்லை. விண்டோட ரிஃப்ளெக்ஷன் படுது. I just want to finish with that sentence. அங்கே எழுதியிருக்கிறது வந்து the ability to selectively ignore what does not matter. உங்களுக்கு எதெல்லாம் தேவை இல்லையோ அதை கரெக்டாக புரிஞ்சுக்கிட்டு அதை இக்னோர் பண்ண கற்றுக்கிட்டோம், அதை விட கற்றுக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு எது தேவையோ அதில் நம்ம கவனத்தை செலுத்தலாம். அண்ட் ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் எதிர்பார்க்குற சக்ஸஸை விட பெரிய அளவுக்கு நல்ல விஷயங்கள் உங்களை வந்து சேரும். On that positive note, I'm signing off. மறுபடியும் வேற ஒரு எபிசோடில் I'll meet you again. Until then, take care. Bye.